வெல்கம் டு ஹலோ டெக் தமிழ். ஹலோ டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொழில்நுட்ப தகவல்கள் உங்களுக்காக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பார்த்து பார்க்க போகிறோன்னா, நம்ம மொபைல் ஃபோனை எப்படி நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மொபைலை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. அதாவது பாதுகாப்புங்கிறது ஒன்று, நம்மளே போய் பாதுகாப்பான தேர்ந்தெடுக்கிறதுலையும் இருக்குது. அதே போல் நம்ம பாதுகாப்பான தேர்ந்தெடுத்தால் கூட பிறர் நம்மளோட தகவலை திருடக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. இப்போ நம்மளே போய் சில அப்ளிகேஷன் நம்ம எடுக்கிறோம், டவுன்லோட் பண்ணுறோம் ப்ளே ஸ்டோரில். அப்படி நம்ம போய் நிறையா டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷனில் நம்மளுக்கு எவ்வளோ ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அதாவது முதல்ல நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அந்த நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறப்ப நம்மளுக்கு அது கேட்கக்கூடிய சில நிபந்தனைகள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்கும். அதுவும் அது நம்ம படித்து பார்த்து அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அது கேட்கக்கூடிய லொக்கேஷன், கால்ஸ், ஸ்டோரேஜ், இது போன்ற விஷயத்துக்கு நம்ம அலோவ் கொடுக்குறதுனாலையும் நம்மளுடைய தகவல் எப்படி திருடப்படுது அதை பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தகவல் மேக்ஸிமம் எப்படி திருடப்படுதுன்னா, அது நம்மளால தான் திருடப்படுது. ஏன்னா நம்ம தான் தகவல் மற்றவங்க நம்ம மொபைலில் உள்ள திருடுறதுக்கு நம்மளே தான் வாய்ப்பு தரோம். அதே போல் தான் நம்ம அப்ளிகேஷன் நம்ம பயன்படுத்த இன்ஸ்டால் பண்ணி இது மாதிரி அலோவ் பண்ணுறப்பையும் நம்ம நிறையா விஷயத்த பிற நபர் நம்மள்கிட்டருந்து திருடுறதுக்கு நம்மளே அதுக்கு வாய்ப்பு தரும். அப்போ நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனை எப்படி சேஃபாக பயன்படுத்தி மற்றவங்க நம்ம தகவலை எப்படி திருட விடாமல் பாதுகாக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உங்கள் மொபைலை ஓப்பன் பண்ணிங்க, அதில் செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளே போய்ங்க, போனதுக்கப்புறம் கீழே வாங்க, மேலேருந்து கீழே வாங்க, அதில் ஆப்ஷன் இருக்கும். இது ஒவ்வொரு மொபைல் உள்ள டிவைஸில் செட்டிங்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம். இந்த டிவைஸ் ரெட்மியில் உள்ளதில் இதே மாதிரி தான் இருக்கும். மற்ற டிவைஸை நீங்கள் தேடினீங்கன்னா என்னென்ன ஈஸியாக கிடச்சிரும். அதில் ஆப்ஸுங்கிற ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா பர்மிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். பர்மிஷனுக்குள்ளாக போயிட்டிங்கன்னா அதில் உள்ளாக்க ஆட்டோ ஸ்டார்ட் பர்மிஷன் இருக்கா, அதில் திருப்பியும் பர்மிஷனை கிளிக் பண்ணிக்கங்க. போயிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனை கேட்டகரி வைஸாக என்னென்ன எந்த பர்மிஷன்ஸ் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு இதில் இருக்கும். இது நீங்கள் தனியாக அப்ளிகேஷன் நீங்கள் இதுக்கு முன்னாடியே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்துக்கிறீங்க, இதுக்கப்புறம் மேலே நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணால் தான் அதை மாதிரி நீங்கள் அளவு கொடுக்குறப்ப அங்கே இருக்கும். இது மாதிரி கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் அதை எப்படி மாற்றலாங்கிறதுக்கு தான் இப்போ நான் இதை மூலிமா சொல்லித்தரேன். இதுக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அதுமாதிரி அளவு நீங்கள் கொடுத்துட்டா கூட அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் இந்த செட்டிங்ஸ்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற ஒவ்வொன்றும் கேட்டகரி வைஸாக அதே காட்டும். முக்கியமாக உங்களுடைய தகவல் எது மூலிமா திருடப்படுது, எது மூலிமா திருடுனா உங்களுக்கு மிகவும் அபாயமான இது இருக்குன்னா, கேமராலேருந்து திருடக்கூடிய தகவல், அதுலேருந்து உங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் கூட சேகரிக்கலாம். அதே மாதிரி லொக்கேஷன், நீங்கள் இருக்கிற இடத்த ட்ராக்கிங் பண்ண முடியும் அந்த இது. அப்புறம் உங்கள் மைக்ரோஃபோன், நீங்கள் பேசுகிறத எல்லாம் ஒட்டு கேட்க முடியும் அந்த விஷயம். இது மூணுமே ரொம்ப முக்கியமானது. மேற்கொண்ட விஷயத்தையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ மெயினாக நான் இதை மட்டும் எக்ஸாம்பிள் சொல்லி காட்டுறேன். இப்போ கேமரா ஆக்சஸ்க்குள்ளே போயிட்டிங்கன்னா உள்ளாக்க ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். உள்ளாக்க நீங்கள் இதை மாதிரி டிக்கு அதை மாதிரி டிக்கு விழுந்த இது ஆப்ஷன்ஸு, அந்த இது ஆனில் இருக்கிறது எல்லாமே அந்த க்ரீன் கலரில் காட்டுது, அது எல்லாமே ஆனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஆஃபில் உள்ளது எல்லாமே அதில் உள்ள அந்த அப்ளிகேஷனும் உங்கள் கேமராவை ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படிக்கப்போ உங்களுடைய மொபைலில் உள்ள செட்டிங்ஸை பாருங்கள். எந்தெந்த செட்டிங்ஸ்னால் ஆனில் இருக்கோ அது உங்களுக்கு தேவை மட்டும் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிங்க, நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்கன்னா. இது தேவையில்லாத எல்லா செட்டிங்ஸையும் ஆஃப் பண்ணிடுங்க.
இது மூலிமா உங்கள் கேமரா பர்மிஷனை உங்களுக்கு தெரியாமல் யாரும் அந்த அப்ளிகேஷன்லேருந்து கண்காணிக்க முடியாது. அப்புறம் பின்னாடி வந்தீங்கன்னா அது மாதிரி லொக்கேஷன் இருக்கும். லொக்கேஷனுக்குள்ளாக போய்க்கிங்க. லொக்கேஷனுக்குள்ளாக போயிட்டிங்கன்னா உங்களுடைய லொக்கேஷனை எந்தெந்த அப்ளிகேஷனை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் போய்ட்டு உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன், நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணாத அப்ளிகேஷனை ஆஃப் பண்ணி வச்சுக்கிங்க. இது உங்களுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் மட்டும் ஆனில் பண்ணி வச்சுக்கிங்க. அதுமாதிரி மைக்ரோஃபோனுக்கு வாங்க. அதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் எதில் ஆனில் இருக்குதுன்னு அது மாதிரி அதில் தேவை உள்ளது மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையில்லாதனா ஆஃப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ எடுத்ததுக்கான முக்கியமான காரணமே இப்போ இந்த மொபைல் ஃபோனுங்கிறது வயசு வித்தியாசமின்றி நாடுகள் கடந்து எல்லார் கையிலையும் இருக்குது. அந்த மொபைல் ஃபோனை எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்தலாம், நம்ம தகவலை எப்படி பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு தேவைன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.